இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். உனக்கொத்தாசை வரும் நல் உயர் பருவதம் இதோ, உனக்கொத்தாசை வரும் நல் உயர் பருவதம் இதோ. தினமும் மனது நொந்து சிந்தை கலங்குவோனே, தினமும் மனது நொந்து சிந்தை கலங்குவோனே. கர்த்தர் உன்னை காப்பவராம், கரமதில் சேர்ப்பவராம். கர்த்தர் உன்னை காப்பவராம், கரமதில் சேர்ப்பவராம். நித்தியமுந்தனுக்கு நிழலாயிருப்பவராம், நித்தியமுந்தனுக்கு நிழலாயிருப்பவராம். இப்பொழுதும் இயேசு அழைக்கிறார் பங்காளர் கூட்டத்தில் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் பங்காளர்களுக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வாதங்களை தருகிறார் என்பதை குறித்து வழங்கிய வல்லமையான இறைச்செய்தியும் ஜெபமும் உங்கள் ஆசீர்வாதத்திற்காக. கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே வேதம் எப்படி கூறுகிறது? ரோமன்ஸ் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறும். நன்மையே நடைபெறும் என்று வேதம் கூறவில்லை, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக, கடைசியில் எல்லாம் நன்மையாக நடைபெறும், நன்மைக்கு ஏதுவாக நடைபெறும் என்று வேதம் கூறுகிறது. உங்களுக்கும் பிரியமானவர்களே, ஒவ்வொரு காரியத்திலும் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக இனி நடைபெறப் போகிறது. அதற்காக ஜெபம் பண்ணவே வந்திருக்கிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் கண்ணீர் எல்லாவற்றிற்கும் பலனை கொடுத்து அவருடைய தீர்மானத்தின்படி பங்காளராக இருந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறபடியினால் சகலமும் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே நன்மைக்கு ஏதுவாக நடைபெறும்படி இன்று கிரியை செய்ய போகிறார். இன்று கிரியை செய்ய போகிறார். அதை நம்புகிறவர்கள் ஆண்டவருக்கு ஆமென் என்று சொல்லுவீர்களா? ஐ பிலீவ் லார்ட், ஐ பிலீவ். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறும். இதில் 2 காரியம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்படுதல், அது ஆண்டவர் செய்யும் காரியம். ஆனால் 2வதாக அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடைபெறும். அடுத்தபடியாக வேதம் கூறுகிறது, அன்பிலே, பூர்ண அன்பிலே பயம் இல்லை. Perfect love casts out fear. 1 யோவான் 4:18 அப்படி கூறுகிறது. Perfect love, அன்பு, தேவனுடைய அன்பு நம்மை நிரப்பும் பொழுது, அந்த அன்பு நமக்குள் எழும் பொழுது பயமெல்லாம் மறைகிறது. ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், எனக்கு நம்பிக்கை உண்டு என்று நாம் நம்பிக்கை உரியவர்களாக இந்த உலகத்திலே பாடுகளை மேற்கொள்ள அது வழி செய்கிறது. பல வருடங்களுக்கு முன்பதாக முத்து என்ற ஒரு சகோதரர் குட்டி நிமித்தம் தன் மனைவியை அடிப்பார். பிள்ளைகள் பயப்படுவார்கள். வியாபாரத்தில் தோல்வி, பயங்கர குடி. என் பேர் முத்துங்க.
நான் ஈரோடு மாவட்டம் குமாங்கோட்டையில் வாசிக்கிறேங்க. நான் 13 வயசுலேயே குடிக்க ஆரம்பித்தேங்க. 13 வயசுலேயே பீடி சிகரெட்டு எல்லாமே குடிப்பேங்க. சாராயம் காய்ச்சங்க, சாராயம் விற்றவங்க. 21 வயசில் தாய் தகப்பனை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சனால அப்பனால திருந்தோம் அப்படின்னுங்க கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. இவரை கட்டி கல்யாணம் முடிச்சுட்டு போனோமுங்க. சரியான குடி சீட்டாட்டான். என்னை அடிச்சு நம்ம தொந்தரவு பண்ணிட்டு வருங்க. எங்கள் அம்மா வீட்டில் கூட போய் பெரியப்பா என் வயிற்றுட்டு இருக்கையில் 4 மாதத்துலேயே அடித்து முடிக்கிட்டாருங்க. எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா நான் குடிச்சு போட்டு பயங்கரமாக அங்கே போய் சண்டை கட்டுவேங்க. சமாதானம் இருக்காதுங்க. வீட்டுக்கு சேர்ந்து வரணும் அப்படி இப்படின்னு சண்டை கட்டிட்டு பெரிய தான் இருக்குங்க. அப்புறம் நான் அங்கே வந்துருந்தேனுங்க. இவர்கிட்ட சரியாக நான் வாழ்க்கையே செய்யலைங்க. அங்கே 10 நாளைக்கு எங்கள் அம்மா வீட்டில் 10 நாளைக்கு இப்படியே இருந்துங்க. எங்கள் அம்மா வீட்டில் கூடங்க எல்லாம் மனசே விட்டுட்டாங்க, நம்மளுக்கு இப்படி ஒரு மருமூனா அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் 2வது பையன் ஒரு பையன் எங்களுக்கு பிறந்தாங்க. 2வது பையன் பிறந்தாலும் சண்டை சச்சரவாக தான் இருக்குங்க. எங்கள் வாழ்க்கை பூரா பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவாகவே தான் இருக்குங்க. இப்படி எனக்கு வயசு 38 வயசு வரைக்கும் என் குடும்பத்தில் சமாதானமே இருக்குது. இதே காட்டுக்குள்ளெல்லாம் கூட பையனை ரெண்டையெல்லாம் ஓட துரத்து வருங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படிலாம் ஓடுவோமுங்க. நாங்கள் இந்த சீலை கூட இல்லாமல் ஓடி இருக்கிறனுங்க. இந்த பாவாடையோட ஓடி இருக்கிறனுங்க. நான் மண்டை கிழிச்சுங்க, நத்து இங்கே வருங்க ஐயா. இந்த 2 பையனையும் நான் அப்படி காப்பாற்றி இருக்கிறேங்க ஐயா. நான் இங்கெல்லாம் தேயில் போட்டிருக்கிறேங்க ஐயா. நான் இந்த நேரத்தில் தான் ஈரோடு நகரில் இயேசு அழைக்கிறான கூட்டங்கள் நடைபெற்றது. ஈரோடு சிஎஸ் கிரவுண்ட்கிட்ட புக் ஸ்டால்கிட்ட நின்றுட்டு இருந்தாங்க. அப்போயும் பார்த்தீங்கன்னா வாழ்வா சாவா இனிமேல் நம்ம பொழைப்போமா. அப்போயும் பார்த்தீங்கன்னா 18,000 ரூபா கடன் இருக்குங்க. கடன்காரன்லாம் வந்து வீட்டில் இருக்க பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்களா அப்படின்ட்டு இருந்தாங்க. அவர் வந்த நாளிலே பயங்கர மழை, கரு மேகம் வந்தது. திரளான மக்கள் இருந்தார்கள். நான் எழுந்து பிரசங்கம் செய்ய நின்றவுடன் மழை பயங்கரமாக இட்டி மின்னலோடு கொட்ட ஆரம்பித்தது. அது வரைக்கும் பேசாம இருந்துச்சு. ஆனா என் பேரை சொல்லி பிரசங்கம் செய்வேன் என்று சொன்ன உடன் இருள் வந்தது, மேகம் வந்தது, இடி இடித்தது, மழை ஆரம்பித்தது. அந்த நேரத்திலே என்னுடைய உள்ளத்திலே தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் இயேசு ஜனங்கள் மீது வைத்திருக்கும் அன்பு பெருகியது. நான் சொன்னேன், இயேசப்பா நீர் இந்த ஜனங்கள் மீது அன்பா இருக்கிறீரப்பா. கேன்சரோடும் வேதனையோடும் பாவத்தோடும் இருளின் அதிகாரத்தின் சஞ்சலத்தோடும் இவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த மழையினால் இவர்கள் வெறுமையாய் திரும்பி போகக்கூடாது. இந்த கூட்டம் நின்று போய் இவர்கள் வெறுமையாய் திரும்பி போகக்கூடாது. அன்பு இவர்கள் மீது இறங்கட்டும், மழை இப்பொழுது நிற்கட்டும் என்று சொன்னேன். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, மத பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சுவாமி மிகுந்த அவலோடு மை பார்க்க வந்திருக்கிறார்கள் அப்பா. நீர்தான் அவர்களுக்கு கதி, நீர்தான் அவர்களுக்கு நம்பிக்கை. இடிகள் இருக்கிறது, மின்னல்கள் இருக்கிறது, ஆனாலும் இவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக நீ ராஜாதி ராஜாவாக சர்வ வல்லவராக இருப்பதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி சுவாமி. இந்த இடம் முழுவதும் மகிமையினால் நிரப்பு ராஜா, நிரப்பு சுவாமி. பிள்ளைகள் வெறுமையாய் திரும்பி போகக்கூடாது ராஜா. ஆண்டவனே, வானத்தின் மீது உமது கைகளை வையும் சுவாமி. எல்லா இடத்திலும் மழை பெய்யட்டும் சுவாமி. ஆனால் இந்த இடத்தில் ஒரு சொட்டு மழை பெய்யக்கூடாது ராஜா. இந்த இடத்தை மூடும் ராஜா. ஆமென் என்று சொன்னவுடன் மழை உடனே நின்றது, இடி உடனே நின்றது, மேகங்கள் உடனே மறைந்தன, வானம் திறந்தது. அன்று இரவு எத்தனையோ பேர் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறினார்கள். ஆனால் இந்த மனிதர் என்ன இவர் இயேசுவாமிட்ட பேசுறாரு, உடனே அவரும் பதில் தருகிறார், மழையை நிறுத்துகிறார். இந்த ஆண்டவர் எனக்கு வேண்டும். என் வாழ்க்கை செத்து கிடக்கிறது,
எல்லாம் இழந்து போயிருக்கிறது, மிருகம் போல இருக்கிறேனே, என் வாழ்க்கையை மாறட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரங்களில் அவர் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். ஜெப வேளையில் பால் தினகர் ஐயா வந்துங்க கெட்ட வழக்கங்களுக்காக ஜெபம் பண்ணாருங்க. ஐயோ, இந்த குடி பழக்கம் என்னை வாட்டுகிறதே, என்னை வாட்டுகிறதே, ஐயோ என் ஆத்துமா செத்து கிடக்கிறது என்று அழும் அத்தனை பேர் பாவத்தையும் மன்னியும் ராஜா, பாவ பழக்கங்களை எடுத்து போன ராஜா, அத்தனை பேருடைய கர்மங்களையும் தீர்த்தரலும் சுவாமி, அத்தனை பேரையும் புதிதாக்கும் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவும் ராஜா, அத்தனை பேர் உள்ளத்தையும் கழுவும். இன்று ஒவ்வொருவரும் புது சிருஷ்டியாக மாறட்டும், மாறட்டும். அன்றோடு குடி மறைந்தது. எனது 50வது பிறந்த நாளுக்கு அவரும் மனைவியும் பிள்ளைகளும் வந்திருந்தார்கள். இன்று கர்த்தர் அவள் குடும்பத்தை எவ்வளோ உயர்த்தி வைத்திருக்கிறார். வியாபாரத்தில் ஆசீர்வாதம், வீடு, கார் என்று கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளும் படித்து உயர்ந்த நிலைமையில் இருக்கிறார்கள். ஆண்டவர் பிள்ளைகளை உயர்த்தி வைத்திருக்கிறார். பார்த்தீங்கன்னா கடந்த 2003 ஈரோட்டில் ஒரு மீட்டிங் நடந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் 13 வயசுலேருந்து குடிப்பேன், சீட்டாடுவேன், எல்லாமே பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா வீட்டில் படுக்கப்போ கூட பாய் இருக்காது, பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்ல தட்டு இருக்காது, எல்லாத்தையும் கொண்டு அடமானம் வைப்பேன், எல்லாத்தையும் விற்று போடுவேன். பார்த்தீங்கன்னா யாரும் என்னை நம்பி ஒரு சைக்கிள் கூட தர மாட்டாங்க. அப்படியெல்லாம் வாழ்ந்துருக்கும் போது 2003 அண்ணன் மீட்டிங்கில் போய் நின்னேன், வாழ்வா சாவா நின்னேன். அந்த இரவுலேயே மழை பெஞ்சுது. மழையை நிறுத்தின ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற குடி பழக்கத்தை நிறுத்துவாரா என்ற நம்பிக்கையில் இருந்தேன். அந்த இரவே பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே இருந்த எல்லா அசுத்த ஆவிகளும், எல்லா வெடியின் ஆவிகள், சிகரெட்டு குடிக்கிற ஆவிகள் எல்லாம் என்னை விட்டு போனது. அந்த இரவுலேயே நான் போய் படுத்து எனக்கு தூக்கமில்லை. அந்த இரவில் என் காத்தால என் மனைவிட்ட சொன்னேன், இனிமேல் குடிக்க மாட்டேன், தண்ணி போட மாட்டேன், பீடிக்கு குடிக்க மாட்டேன், சிகரெட்டு குடிக்க மாட்டேன், நான் தொடர்ந்து சர்ச்சுக்கு போவேன். இப்படி தாயா சொல்லுவேன், மறுபடியும் தண்ணி போட்டு வந்துடுறையா அப்படின்னு நம்பவே மாட்டாங்க. தொடர்ந்து சர்ச்சுக்கு போக போக என் மனைவி நம்பினாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 25 lakhs என்னை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கா. 4 லேண்டு வாங்கி வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா மகனுங்களுக்கு 2 பேர்த்துக்கும் 2 வாகனங்கள் வாங்கி கொடுத்துருக்கேன். எனக்கு ஒரு வாகனங்கள். இன்றைக்கு யாருமே நாங்கள் சைக்கிளில் போகிறதே இல்லை. பார்த்தீங்கன்னா செருப்பு போட்டோன்னா பின்னுக்கு குத்தி போடுவேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 400 300க்கு தான் செருப்பு எடுத்து போடுவேங்க. அந்தளவுக்கு என்னை ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் எந்த படிப்பு வேண்டாம் அப்படின்னு சொன்னாரோ அதே போல் நான் இப்போ ஒரு இன்ஜினியராகவும் ஆயிருக்கேன். அதுக்காக கர்த்தருக்கு மிகவும் நான் மகிமை செலுத்துகிறேன். அது மட்டும் இல்லை, எங்கள் அண்ணன் இன்று ஈரோட்டு மாவட்டத்தில் ஒரு முழு நேர ஊழினா ஊழியம் செஞ்சிட்ருக்காரு கர்த்தருக்காக. அதுக்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். செப்பா ஃபுல்லாக தண்ணி ஓடுவாருங்க, பயங்கரமாக அடிப்பாருங்க. மண்டையெல்லாம் தேயில்தான் போட்டிருக்கிறேங்க, காதெல்லாம் தேயில்தான் போட்டிருக்கிறேன். அந்த அன்னைக்கு எப்படியும் ஆண்டவர் கிருபைனால அண்ணன் ஈரோடு வந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரரை மாற்றினாருங்க. நம்ம பயங்கரமாக தண்ணி ஓடுவார். எங்கள் வீட்டுக்கு எந்த உரம்பரையுமே வராதுங்க, யாரும் வரமாட்டாங்க. அப்படிலாம் இருந்தோமுங்க. ஒரு கல்யாணத்துக்கு போனால் சண்டை, எங்கே போனாலும் சண்டை தாங்க, சமாதானமே இருக்காது. அப்போல்லாம் நம்ம ஒல்லியாக இருப்பணுங்க. இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கிறேங்க, எனக்கு உடம்பும் வந்துருச்சுங்க. நான் நல்லா இருக்கிறேன் ஆண்டவரோட கிருபைனால. இடமெல்லாம் 4 இடம் கிடக்குதுங்க. எங்களுக்கு வீட்டு நம்ம சாமான் தானுங்க, ஒரு சாமான் இருக்காதுங்க. யாரால் வந்தால் தண்ணி கொடுக்குற கூட சொம்பு இருக்காதுங்க. இப்போ பாருங்க, வீட்டு நம்ம சாமான் எடுத்து வச்சுக்கிறோமுங்க. பரவாயில்ல, பெரிய பணக்காரர் விடாட்டு இத்தனை சாமானத்தை எடுத்து வச்சுருக்கிற அப்படிங்கிறாங்கங்க. அத்தனை சாமானும் போய் ஆண்டவர் கிருபைனால இன்றைக்கி இப்படி எடுத்து வச்சுக்கிறோங்க. இந்த குடிகாரன் போய் எப்படி நீ மாற்றினான்னு கேட்பாங்க. எங்கள் ஊர் இல்லைங்க, நானும் இங்கே மாற்றுறேன், ஆண்டவர் மாற்றிருக்கிறாருங்க அப்படின்னு தான் சொல்லுவனுங்க. எங்கள் பெரிய பையன் என்ன பண்ணுங்க, அம்மா நீ முன்னாடியே போய் சொல்லி சேர்ந்துருந்தீங்கன்னா அப்பாவை மாற்றி இருக்கலாம்ல அப்படின்பானுங்க. எனக்கு எப்படி தெரியுமுங்க, ஆண்டவருக்கு போனால் நம்ம இவரை மாற்ற முடியும்னு தெரியாதுங்க. நான் ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துங்கிறேங்க. நீங்கள் மட்டும் ஈரோடு வந்தீங்கன்னா என்ன நாங்கள் இங்கே நிற்கவே முடியாதுங்க. ஆண்டவருக்கு இருபதானுங்கண்ணா. நிச்சயமாகவே பயத்தை பூர்ண அன்பு புறம்பே தள்ளுகிறது. ஏசப்பா எனக்கு உதவி செய்வார். அந்த நேரத்தில் மழை வந்துருச்சே நான் பயந்துகிட்டு இருந்திருந்தேன்னா அத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் கிடைக்காமல் போயிருக்கு. ஆனால் அந்த நேரத்திலே ஒரு பலன் என்னை நிரப்பியது. ஏசப்பா அவர்களை நேசிக்கிறார், ஏசப்பா அவர்களை நேசிக்கிறார். பயமே இல்லை, அந்த பயம் நீங்கியது. அந்த அன்பு அவர்களுக்கு அற்புதங்களை கொண்டு வந்தது. அந்த அன்பு அந்த குடும்பத்தை வாழ வைத்தது, ஆயிரக்கணக்கான குடும்பங்களை வாழ வைத்தது. உங்களுக்கும் அதே அன்பை ஆண்டவர் கொடுத்து பயத்தை நீக்கி அற்புதங்களை அனுபவிக்கும்படி செய்ய போகிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வசனத்தின் படி
ஒரு வைராக்கியமான அன்பு உங்களை நிரப்பும்படி ஆண்டவர் செய்வார். இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை இனி வரும் நாட்களிலே காணப்போகிறீர்கள். இன்றும் குடும்பம் குடும்பமாக ஆண்டவருடைய அன்பு உங்களை நிரப்பும்படி செய்வார். God's love will fill every one of your hearts. உங்கள் மனைவி ஜெபம் பண்ணாமல் பாடுகளை குடும்பத்திற்குள் கொண்டு வந்து கொண்டிருக்கலாம், இல்லை என்றால் கணவர் கொண்டு வந்து கொண்டிருக்கலாம், இல்லை என்றால் பிள்ளைகள் கொண்டு வந்து கொண்டிருக்கலாம், இல்லை என்றால் பெற்றோர் கொண்டு வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒருவரை ஒருவர் இந்த அன்பினால் நேசிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். கணவர் மீது பயம் அல்ல, கணவர் மீது அன்பு கொள்ளும்படி ஆண்டவர் செய்வார். மனைவி மீது அன்பு கொள்ளும்படி செய்வார். அந்த அன்பு உங்களை நிரப்பும் பொழுது உங்கள் கணவருக்கு ஆண்டவர் வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொண்டு வரும்படி உங்கள் மூலமாக ஆண்டவர் கிருபை செய்வார். நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். என் பிள்ளைங்க எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று நீங்கள் கலங்க மாட்டீர்கள். ஆண்டவருடைய அன்பினால் நிரம்பும் பொழுது ஆண்டவருடைய தீர்க்கதரிசன வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரும். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை கெட்டு போயிருந்தாலும் ஆண்டவர் அவர்களுக்கு வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை தீர்க்க தரிசனமாக நீங்கள் அறியும்படி உங்கள் கண்களை திறப்பார். அந்த அன்பு உங்கள் கண்களை திறக்கும். இயேசு உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் கணவருக்கு, உங்கள் மனைவிக்கு வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை நீங்கள் அறியும்படி அந்த அன்பு, இயேசுவின் அன்பு உங்கள் கண்களை திறக்கும். நீங்கள் அதை தீர்க்க தரிசனமாக உரைக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்வார். அதை உரைக்கும் பொழுது உங்கள் கணவர் மீது ஆசீர்வாதம் இறங்கும். கணவர் மனைவி மீது உரைக்கும் பொழுது மனைவி முற்றிலும் மாறுபட்டு ஆசீர்வாதத்தினால் நிரம்புவதை, கர்த்தருடைய பிள்ளையாக மாறுவதை கணவர் பார்ப்பார். பெற்றோர் அதை அறிவிக்கும் பொழுது பிள்ளைகள் இழப்பில் இருந்து உயர்த்தப்படுவதை பெற்றோர் காண்பார்கள். இப்படியே குடும்பத்திலே நீங்கள் ஆண்டவருடைய அன்பு நிமித்தம் ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். பயம் நீங்கும், குடும்பத்திலே ஆசீர்வாதம் இறங்கும். என் தந்தை இதே பட்டணத்திலே 1969 வருடத்திலே நுரையீரல் பாதிக்கப்பட்டு செத்து கொண்டிருந்தார். ரத்த வாந்தி எடுத்துக் கொண்டிருந்தார். வைத்தியர்கள் ஒரே மாதம் என்று சொல்லிவிட்டார். என் தந்தையும் என் தாயாரை அழைத்தார்கள். நான் சிறுவன், என்னுடைய சகோதரி கை குழந்தை. அந்த நேரத்திலே என் தந்தை சொன்னார்கள், இருமிக்கொண்டே, நான் சாக போகிறேன். 34 வயசு எனக்கு, 34 வருஷமா இந்த நேரம் வரைக்கும் நான் உண்மையாய் ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ்ந்திருக்கிறேன். நான் முடிந்த வரைக்கும் இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இனி கர்த்தர் உன்னையும் பிள்ளைகளையும் பாதுகாப்பார். நான் போகிறேன் என்றார். ஆனால் தேவனுடைய ஆவியானவர் என் தாயார் மீது இறங்கினார். என் தாயார் அங்கு உட்கார்ந்து கொண்டு பயப்படவில்லை. பரிசுத்த ஆவியானவர் சாதாரணமாக மற்றவர்களாக இருந்தால் ஐயோ போறீங்களே என்று அழுதிருப்பார்கள். ஆனால் அவர்களோ, நீங்கள் சாவதில்லை, you will not die. ஆண்டவர் உலகம் முழுவதிலும் உங்களை தீர்க்கதரிசியாக எடுத்து சென்று லட்சக்கணக்கான மக்களுடைய கண்ணீரை துடைப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த தீர்க்க தரிசனம் மாறாது. நீங்கள் சாவதில்லை, நீங்கள் எழுந்திருப்பீர்கள் என்றார். என் தாயார் பெரிய பிரசங்கி கிடையாது. அந்த நேரத்திலே மேடை கூட வரமாட்டாங்க. கூட்டத்தில் கடைசியில் உட்கார்ந்து இருப்பார். அப்பெல்லாம் 100 பேர் 150 பேர் தான் வருவாங்க எங்க அப்பா கூட்டத்துக்கு. அதிலும் கடைசியா 151 எங்க அம்மா உட்கார்ந்துருப்பாங்க. அவ்வளோ பயம், அவ்வளோ திகில், முக்காட முகத்தை முழுசும் மூடிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அப்படிப்பட்ட பயமுடையவர்கள் சுபாவப்படி. ஆனால் பரிசுத்த ஆவியானவர்கள் மீது இறங்கி அந்த நேரத்திலே தேவனுடைய அன்பு, ஏசப்பா என்னை கைவிட மாட்டார், என் கணவரை கைவிட மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களை நிரப்பியது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. மனுஷனால் அல்ல. மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. என்னுடைய ஆவியானவர் அவர்களுக்கு இறங்கி, ஏசப்பா என் கணவரை நேசிக்கிறார், என்ன நேசிக்கிறார், என் பிள்ளைங்களை நேசிக்கிறார், விட மாட்டார் என்ற நம்பிக்கையினால் தீர்க்க தரிசனம் உரைத்தார். இனி வரும் நாட்களை குறித்து, என் தந்தையின் எதிர்காலத்தை குறித்து என் தாயார் தீர்க்க தரிசனம் உரைத்தார். ஆண்டவரும் ஆமேன் என்று சொன்னார். எங்க அப்பாவை உயிரோடு எழுப்பினார். 69 வருடத்தில் இது நடைபெற்றது. எத்தனை வருடங்கள் அவர்கள் வாழ்ந்தார்கள்? 39 வருடம். அதன் பிறகு
லட்சக்கணக்கான மக்களுக்கு அதே நுரையீரலை வைத்து ஆண்டவருடைய அன்பை அறிவித்து ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார்கள். இந்த பட்டணத்துல தான் அது நடைபெற்றது. இதே பட்டணத்தில் இதே இடத்திலே கர்த்தர் உங்களையும் உயிர்ப்பிக்கிறவர்களாக மாற்றப் போகிறார். நீங்கள் உங்கள் குடும்பத்தாரை உயிர்ப்பிக்கும்படியாக தேவ அன்பு. ஏசப்பா என்னை கைவிட மாட்டார், ஏசப்பா என் குடும்பத்தை கைவிட மாட்டார் என்று பரிசுத்த ஆவியானவருடைய தீர்க்க தரிசனால், சும்மா சாதாரண மனுஷிக வார்த்தையினால் அல்ல, பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகும் அன்பினால், ஆண்டவர் மீது கொண்டிருக்கும் அன்பினால் நீங்கள் உயிர்ப்பிக்கிறவர்களாக மாறப்போகிறீர்கள். உங்கள் குடும்பத்தை நீங்களே உயிர்ப்பிப்பீர்கள். அதற்காக பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது உங்கள் மீது இறங்க போகிறார், இறங்க போகிறார். அதுக்கு தான் சொல்றேன், இனி வரும் நாட்கள் நன்மையான நாட்களாக இருக்க போகிறது. உங்கள் வாயின் மூலமாக, உங்கள் வாயிலிருந்து பிறக்கும் தீர்க்க தரிசனம் மூலமாக இயேசு அழைக்கிறார். பங்காளராக இருப்பது மட்டுமல்ல, இயேசு அழைக்கிறார் தீர்க்கதரிசிகளாக மாறும்படி, உங்கள் குடும்பத்தை உயிர்ப்பிக்கும்படியாக கர்த்தருடைய அன்பு, கர்த்தர் மீது அன்பு உங்களை இப்பொழுது நிரப்ப போகிறது. Love revives, love heals, love resurrects. எதையும் செய்ய முடியும். யோபு சொன்னான், நீர் எதையும் செய்ய வல்லவர் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். I know that you can do anything. Hallelujah. யோபின் வாயில் இருந்து வந்தது அவனுக்கே அது அற்புதமாக மாறியது. உங்களது வாயில் இருந்தும் இனி இந்த அன்பின அபிஷேகம் தீர்க்க தரிசன வார்த்தைகளை அறிவிக்கும். உங்களை ஆண்டவர் உயிர்ப்பிப்பார். பயமே இல்லை, தைரியமாக இருங்கள். இப்பொழுதும் நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம் உள்ளத்தை திறந்து, ஏசப்பா என் பாவத்தை மன்னிய சுவாமி, அதை மூட சுவாமி, பயமில்லாமல் வாழும்படி, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையோடு வாழும்படி என்னை உமது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்ப சுவாமி என்று ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது விடுதலை வருகிறது. நம்பிக்கையுள்ள எதிர்காலம் நமக்கு பிறக்கும்படி எதிர்காலத்தை நமக்கு காட்டுகிறது. நம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை காட்டுகிறது. அதை தீர்க்க தரிசனமாக உரைத்து ஜெபிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் இறங்குகிறது, பரலோகத்தையும் திறக்கிறது. அந்த கிருபை இப்பொழுது உங்கள் மீது இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார், நிரப்பி கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவின் வல்லமை அத்தனை பேர் மீதும் இறங்கி கொண்டிருக்கிறது. முதுகு வலியினால் பாதிக்கப்பட்டிருக்கும் பலரை பார்க்கிறேன், கற்களினால் பாதிக்கப்பட்டிருக்கும் பலரை பார்க்கிறேன். நெஞ்சி எரிகிறது என்று சிலர் சொல்கிறீர்கள். இயேசு உங்களை குணமாக்குகிறார். கேன்சர் நோயெல்லாம் மறைகிறது. கிறிஸ்துவின் ஜீவன் உங்கள் மீது இறங்குகிறது. கல் ஈரல்களை இயேசு தொட்டு குணமாக்கி கொண்டிருக்கிறார். முடக்கு வாதத்தை குணமாக்கி கொண்டிருக்கிறார். முக்கியமாக பிசாசின் உபாதைகள் அத்தனையும் இயேசு நீக்குகிறார். வாயை திறந்து, உள்ளத்தை திறந்து, ஏசப்பா என் மீது அன்பாயிருந்து என்னை விடுவிப்பதற்காக நன்றி என்று சொல்லுங்கள். என்னை நேசிப்பதற்காக நன்றி ஏசப்பா, என் குடும்பத்தை நேசிப்பதற்காக நன்றி ஏசப்பா என்று உள்ளத்தை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். அவருடைய மகிமை இப்பொழுது இறங்குகிறது, ஒவ்வொருவர் மீதும் இறங்குகிறது. பிள்ளைகள் மீது இப்பொழுது கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குகிறது. ஞானத்தின் ஆவி, ஆண்டவரை நேசிக்கும் ஆவி, பெற்றோரை கனம் பண்ணும் ஆவி, பெற்றோருக்கும் பிள்ளைகளை நேசித்து பிள்ளைகளை பராமரிக்கத்தக்கதான அன்பின் ஆவி பெற்றோருக்குள்ளும் இறங்குகிறது. சும்மா சும்மா வருகிற கோபம், பிள்ளையை குறித்த கோபம், எல்லா சந்தேக ஆவி, குடும்பத்தை பிரிக்கும் சந்தேக ஆவி, பொறாமையின் ஆவி எல்லாத்தையும் ஆண்டவர் துரத்துகிறார். கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள் ஒரு மனதின் அன்பின் ஆவி இறங்குகிறது, அன்பின் ஆவி இறங்குகிறது. வேண்டாத விதமாக பிள்ளைகளை திட்டிக் கொண்டிருக்கும் ஆவிகள் எல்லாம் மறைகிறது. சந்தேகப்படும் ஆவியெல்லாம் மறைகிறது. இயேசுவின் நாமத்தினாலே இந்த சண்டையின் ஆவி, பொறாமையின் ஆவி, அகம்பாவத்தின் ஆவியை எல்லா குடும்பத்திலும் இருந்து நான் துரத்துகிறேன். யார் யாரை இந்த ஆவிகள் தொந்தரவு செய்கிறதோ அத்தனை குடும்பங்களிலும் இருந்து, அந்த விதமான குடும்பங்களில் இருந்து அவர்களை துரத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே, வெளியே துரத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அன்பின் ஆவியாக எங்களுக்குள் இறங்கி கொண்டிருக்கிற தயவுக்காக நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. ஆண்டவரே, இன்று முதல் உமது பிள்ளைகள் ஒருவருக்காவது
ஒன்றும் குறைவாய் இருப்பது இல்லை. அதை நீ சொல்லுவதற்காக நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஒரு குறையும் வராது, ஒன்றும் குறைவாய் இருப்பதில்லை, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறும். இயேசுவின் நாமத்தினால் எல்லா நோய்களும் மறைவதாக, சுகவீனங்கள் மறைவதாக, மந்திர சக்திகளின் வாசனையின் எல்லைகளில் வராதபடிக்கு அவைகளை இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறேன் அப்பா. இயேசப்பா, பரிசுத்தம் 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 எல்லாருக்குள்ளும் இறங்கட்டும். ரட்சிப்பின் ஆவி, தீர்க்கதரிசன ஆவி எல்லாருக்குள்ளும் கிரியை செய்யட்டும் சுவாமி. ஒருவராவது விழுந்து போகக்கூடாது. அத்தனை பேரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகவே இருக்கட்டும். வீட்டை கட்டுமப்பா, குடும்பத்தை கட்டுமப்பா, வேலையை தாருமப்பா, பண கஷ்டத்தை நீக்கும் சுவாமி. குடும்ப வாழ்க்கையில செழிப்பை தாரும், நல்ல மார்க்கை தாருமப்பா, நல்ல எதிர்காலத்தை பிள்ளைகளுக்கு தாரும் சுவாமி. குடும்பத்திலே திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகும்படி இப்பொழுது ஆசீர்வாதம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். குழந்தை இல்லாதவர்களுடைய கர்ப்பத்திலே இந்த வினாடி ஒரு குழந்தை உருவாகும்படி இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். கர்ப்பம் தரிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குவதாக. ஒவ்வொருவரும் அற்புதங்களோடு செல்லட்டும், திருப்தியாய் ஆசீர்வாதத்தோடு செல்லட்டும். அது மகிமையை காணட்டும். எல்லா கனம் மகிமை துதி உமக்கே செலுத்துகிறோம். உமது ஊழியத்திற்கு காணிக்கை கொடுத்தவர்கள் அனைவரையும் 1000 மடங்கு பெருகச் செய்யும் சுவாமி. 1000 மடங்கு பெருகச் செய்யும். நாளையிலிருந்து இந்த 1000 மடங்கு பெருக்கம் உண்டாகட்டும், நன்மை பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரோக்ராம்லேயும் உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். லாஸ்ட் ப்ரோக்ராம் பார்த்து நீங்கள் நிறைய பேர் எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் எழுதியிருந்தீங்க. அதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் ஒரு புது டாப்பிக்கோடு வந்திருக்கேன். இன்றைக்கு உள்ள டாபிக் என்னன்னு தெரியுமா? பயத்தை எப்படி ஓவர் கம் பண்ணுறது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதுக்கெல்லாம் பயப்படுவோம்? ஸ்கூலில் ஏதாவது ஸ்ட்ரிக்ட் டீச்சர் பார்த்தா நம்மளை ஏதாவது சொல்லிட போகிறாங்கன்னு பயப்படுவோம். இல்லைன்னா அம்மா அப்பா ஏதாவது நம்மளை சொல்லி திட்டிட போகிறாங்கன்னு பயப்படுவோம். இல்லைன்னா இருட்டை பார்த்தா பயப்படுவோம். இல்லை லைட்லாம் ஆன் பண்ணிட்டு தானே போவோம் நைட்லலாம். இல்லைன்னா எக்ஸாம் எழுதும் போது பாஸ் ஆயிடுவோமோ அப்படின்னு பயப்படுவோம். இல்லைன்னா ரிசல்ட் பார்க்கும்போது ஐயோ நம்ம பாஸ் ஆயிடுவோமா ஃபெயில் ஆயிடுவோமா அப்படின்னு நீங்கள் பயப்படலாம். இதே மாதிரி தானே நம்ம நிறைய பேர் பயப்படுறோம். இந்த பயத்தை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது தான் இன்னைக்கு உள்ள டாபிக். இதே மாதிரி தான் எனக்கு பைபிள்லேயும் ஒரு ஸ்டோரி ஞாபகம் வருது. அது லூக்கா 8 இருக்கு. ஒரு நாள் ஏசாமி சீஷர்களோட ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கப்பலில் போயிட்டு இருந்தார். அப்போது ஏசாமி தூங்கிட்டு இருந்தார். அந்த கப்பல் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு புயல் வந்துச்சு. அந்த புயல் வந்ததுனால நிறைய அலையெல்லாம் வந்து அந்த கப்பல் அங்கேயும் இங்கேயும் ஆடிட்டு இருந்துச்சு. அப்போது அந்த சீஷர்கள்லாம் அதை பார்த்து ஐயோ நம்ம என்ன ஆக போகிறோமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருந்தாங்க. அப்போது ஏசாமி தூங்கிட்டு இருக்கிறவரை எழுப்பி விட்டு புயல் வந்திருக்கு, நீங்கள் என்ன தூங்கிட்டு இருக்கீங்க, நாங்கள்லாம் சாவ போகிறோம், எதாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ஏசாமி அவர் சீஷர்கிட்ட சொன்னார், உங்கள் விசுவாசம் எங்கே, நான் உங்கள் கூட தானே இருக்கேன், ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் அந்த புயலை அமைதியாயிரு அப்படின்னு சொன்னார். அப்புறம் அமைதியாயிரு. அப்போ ஏசாமி சொன்னார், வசனத்தை கேட்டுட்டு நீங்கள் சும்மா இருந்துடக்கூடாது, அதை நீங்கள் வாழ்க்கையில் எடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையிலையும் இருக்குது. நம்ம நிறைய மெசேஜஸ் கேட்போம், நிறைய வசனம்லாம் கேட்போம், ஆனால் அது நம்ம வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம். நம்ம வந்து ஏசாமி நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்ட்டு விசுவாசமாக இருந்தால் ஆண்டவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி நம்மளோட பயத்தை எல்லாத்தையும் நீக்கி போட்டுருவார். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இனிமேல் எதுக்கும் பயப்பட வேண்டாம். ஏசாமி நம்ம கூட தான் இருக்கார், நம்மளை பாதுகாத்து கொள்வார். சரி, இப்போ ஜெபம் பண்ணலாமா? ஏசாமி, இந்த ப்ரோக்ராம் பார்க்குற எல்லாரையும் ஆசீர்வதியும். இந்த ப்ரோக்ராம் பார்க்குறவர்களுக்கு யாருக்காவது பயம் இருந்ததுன்னா அந்த பயத்தை எல்லாத்தையும் நீக்கி போடும். அவர்கள் ஸ்கூலில், எக்ஸாமில், வேலையில் ஏதாவதுல பயம் இருந்ததுன்னா அந்த பயத்தை எல்லாத்தையும் நீக்கி போடும் சுவாமி. அவர்கள் கூட இரும் சுவாமி. இந்த ப்ரோக்ராம் பார்க்குற எல்லாருக்கும் ஏதாவது பிரச்சனை, பலவீனம் ஏதாவது இருந்ததுன்னா அவர்களை குணப்படுத்தும் சுவாமி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இமெயிலில், லெட்டரில் அனுப்புங்க. சரியா? நெக்ஸ்ட் ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.